ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப சீமானை பொறுத்த அளவுக்கு நான் என்னோட பார்வையில எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா உண்மையா அதுதான். ஏன்னா சர்வதேச அளவுல நம்ம தொடர்பு இருக்கு. நீங்க நம்ம சங்கி கூட்டத்திலேயே சங்கராச்சாரியோட பேட்டியும் எடுத்துருக்கோம். இது பல்வேறு தளங்களை நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன செல்மானுடைய செயல்பாடுகள் பேசினாங்க. நீங்க என்ன சமீபத்தில் விக்ரம்னு ஒரு படம் பார்த்துட்டீங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயா பாத்திரம் விளையிட்டு இருக்கு. விக்ரம் கமலஹாசன் பாத்திரம் விளையிட்டே இருக்கும், காய்கறி நிறையிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா படம் கிளைமேக்ஸ் இருக்கும்போது ஏஜென்ட் பீனா அப்படின்னு யாரான்னு பார்த்தா அப்படியே பல்கி எடுத்து அப்படியே நிற்கும். யாரான்னு பார்த்தா ஏஜென்ட் பீனா. இது யாருன்னா ஒரு உறவு பிரிவு வந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் பீனா தான் தமிழ்நாட்டில் சினிமா. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா பாத்திரம் வளைக்கிட்டுனா அது பண்ணிட்டு கமால் பார்த்தா ஏஜென்ட் பீனா நம்ம ஆட்கள் பாத்திரம் வளைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் கோப்பம் பண்ணிலாம் சரி நல்லா திடீர்னு ஏஜென்ட் பீனா மாதிரி அவர் சாக்கி வளர்ந்து கோப்பம் பண்ணின்னு அந்த மாவட்ட செஞ்சுட்டு சொல்லிட்டு உட்காந்துங்க அப்படின்னு. இதுல நம்ம சினிமா பத்தி நம்ம பேசும்போது ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சில படம் முன்னாடியே ஒரு லீடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் சங்கிகளை ஒழிக்க போவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சீமான் ஒரு நாள் இருப்பார் என்பதை நான் இப்போ உறுதியாக சொல்றேன். இந்த சீமானை வைத்துதான் நாம் காரியத்தை முடிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும். ஏன்னா சீமானை பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா தேசத்திலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. பெரியாருடைய கூட இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, கூட இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, புலிகள் கூட இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அவர்கள் கூட இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இப்ப சங்கியல் கூட இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. சீமான் உழைக்கிற உழைப்புல ஒரு கால்வாசி உழைச்சா போதும். அப்ப கடைசி ஒரு 25 நாள் தொகுதியில இல்லை. நான் தலைமை அலுவலகா இருந்தேன். நீங்க உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது. ஒரு கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், ஒரு தலைவர் அப்படி ஒரு வகுப்பறையில வச்சிருக்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்திட்டு இருக்காரு. நம்ம ஆட்சி வரையறுத்தம் எப்படி இருக்கணும், எப்படி எழுதணும், எப்படி செயல்படுத்தணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு. எந்த அரசியல் தலைவருக்கும் அந்த எண்ணமும் இல்லை, செயலும் இல்லை. அதான் யதார்த்தமான தமிழ்நாட்டோட சூழல். ஆனா அண்ணனுக்கு 1000 லட்சம் கனவு. நான் என்னோட இதுல அந்த குழுக்கள் எல்லாம் இருக்கிறேன். திடீர்னு அதிகாலை 2 மணிக்கு அண்ணா அதுல ஒரு செய்தி போடுவாரு. நேற்று 3:24 செய்தி போடுறாரு. அண்ணன் பல நாள் தூங்காம செய்தி போடுறாரு. சற்று என்னைய கூப்பிட்டு குரல் பதிவு வைப்பாரு. நான் உடனே பதிவு வைப்பேன். டேய் தம்பி முடிச்சுட்டு அண்ணா இருக்கிறா அப்படின்னு அண்ணன் நினைக்கிறான். ஆனா என்னை தூங்க விட மாட்டேங்கிறான். என்ன அதான் யதார்த்தமான காலச்சூழல். உண்மையிலே நான் இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா கழகம், பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தற்கூரி கட்சி, எந்த கட்சியை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அந்த அவங்களுக்கு சரியான தகவல் இல்லை. நம்மளுக்கு உலகத்தில் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன் தலைவர். எங்க அண்ணன் சென்றவர் சீமான் உலக ஒருங்கிணைப்பாளர். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியா இருக்கிறோம். அத முதல் பெரிய கட்சி ஆக்கணும். அதான் 2026 தேர்தல். நீ நான் சொல்ற அதேதான் வழி. ஒண்ணு வேலை செய்யும், ஆனா விளைவு. இந்த வேலை செய்யறவன வேலை செய்யறாம வேலை பார்க்காத. நீ கட்சி கட்ட வேலை பண்றானா உள்கட்சியில கட்சி கட்ட வேலை பார்க்கலாம். கட்சிக்குள்ள கட்சி கட்டா நம்ம கிராமங்கள் கட்சி பிரச்சனை. நீ கட்சியை கட்டு. 314 வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகளுக்கு நீ கிளே கட்டுறானா? நான் அண்ணன் சத்தியமணி சொல்ற அண்ணன் 90 நாள்ல கட்டுங்க. இப்ப எலெக்ஷனுக்கே 90 நாளுக்கு இன்னும் நான் கட்டல. எங்கடா கட்டினவங்க எல்லாம் நோட்டை காரணம் ஒழிச்சு வச்சா இதான் யதார்த்தமான சூழல். நான் இப்ப சொல்றேன் 30 நாளுக்கு நம்ம வென்றலாம். களத்துல
ஊராட்சி இருக்கு. அதுல 58 ஊராட்சியை நான் போய் பார்த்துட்டேன். 58 ஊராட்சியில் இருக்கிற 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேர் சொல்றது என்னன்னா, நாங்க எங்களோட இளமைய, எங்க கனவை எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலைவன் ஒருத்தர் இருக்காங்க, செந்தில் நரசிம்மா. அவங்க நீங்க உண்மையான அரசியல் நடத்துறீங்க, பாக்கி எல்லாரும் சுயநல அரசியல் பண்றான். லாபம், கமிஷன், கரப்ஷன் இதெல்லாம் அவங்களோட கொள்கை. உங்களுக்கு அரசியல் கொள்கை இருக்கு. அத்தனை கட்சிக்காரர்களும் 50க்கு மேற்பட்டவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. நீங்க இளைஞர்கள் எப்படி நம்மளுக்கு வாக்கு சொல்றாங்க? இந்த தற்கொலைகளை பார்த்து தயவு செய்து நீங்க ஏதோ ஒரு பரசமாயிடாது. உண்மையிலேயே நம்பர்களா இருக்கு. நீங்க நம்ம உறுதியா நம்ம செயல்பட்டோம்னா 2026 வரைக்கும் புதிய அரசியல் வரலாறு அண்ணன் செந்தமிழ் சீமானை அறைகளை ஏற்றுவோம். அதுவே நம்மளோட முதல் நோக்கம். அதனால நம்ம ஒன்று வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம். நான்